ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டால் மேக்கிங் கிளாஸ் போயிட்டுருக்குங்க. அதில் ஒரு 2 கிளாஸ் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கிளாஸ் போகிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸாக ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டால் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு தான் டால் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் வந்து டால் மேக்கிங் பழக முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டால் மேக்கிங் கிளாஸில் தான் அடுத்த இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம சின்னதாக ஒரு காயின் பவுச் தான் போட போகிறோம். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம டால் மேக்கிங்க்கு என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இது ஒரு ப்ராஜெக்ட் தான். நீங்கள் அடுத்தது இதான் பண்ணணுங்க. ஒரு ஸ்மால் காயின் பவுச் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரெட், அப்புறம் வந்துட்டு 2mm ஹூக் எடுத்துருக்கேங்க. அப்புறம் கம்பல்சரியாக நம்மளுக்கு ஒரு மார்க்கர் வேணும். மார்க்கர் இந்த மார்க்கர் தான் வேணும்ன்ட்டு இல்லை, பிளாஸ்டிக் மார்க்கர்ஸ் இல்லாட்டி நீங்கள் நம்மளோட சேஃப்டி பின்ஸ் கூட வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கட்டர், அப்புறம் எப்பவும் போல் ஒரு கம், அவ்வளோதாங்க. நான் வந்து உள் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து இது என்ன உள் யூஸ் பண்ணுறீங்க என்ன, அதுதான் வந்து நான் நிறைய கொஷின்ஸாக இருக்குது. இப்போது நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த நேம் வந்து சம்மர் லவ். பிராண்ட் வந்து நம்மளுக்கு என்ன பிராண்ட் வேணாலும் இருக்கலாம். இந்த பிராண்ட் நேம் வந்து சம்மர் லவ். பார்த்திங்கன்னா கங்கா அக்ரோ உல்ஸ் அப்படிங்கிற யான் தான். இந்த யான் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் தாங்க இந்த பால். இப்போ இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா இது வந்து காட்டன், ஃபுல்லாக நல்லா காட்டன் த்ரெட். இதில் வந்து சுத்தமாக அக்ரிலிக் கிடையாது. இது காட்டன் த்ரெட்டு, ட்ரெஸ் மேக்கிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற த்ரெட்டு. இது இந்த த்ரெட்டில் யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்ணால் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக ப்யூர் காட்டன் த்ரெட்டு பாருங்கள். இது 2mm காட்டன் த்ரெட். இது வந்து டால் மேக்கிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா யூஸாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இது வந்து இந்த யானை வாங்கி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் வந்து சில பேர் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற, நீங்கள் வந்து ரொம்ப 100 அந்த ரேஞ்சுக்கு வந்து யான் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்து 10 ரூபா பால் இருந்தால் கூட போதும். சரிங்களா? 10 ருபீஸ் பால் வாங்கி கூட நம்ம ஒர்க் பண்ணலாங்க. நம்ம ஒர்க் பண்ணுற நம்மளோட ஒர்க்கு வந்து நீட்டாக இருந்து ஃபினிஷிங் நல்லா இருந்தால் எந்த யான்னாலும் அது வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த யான் வாங்கி பண்ணால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னுலாம் கிடையாது. நான் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அதிகமாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது 10 ருபீஸ் யான்ஸ் தான். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸே பார்த்திங்கன்னா முன்னாடி டால் மேக்கிங் அது அந்த டாலோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் 10 ருபீஸ் யான் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஒரு பால் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு காட்டன் இது வாங்கி யூஸ் பண்ணுறேங்க. அதனால நீங்கள் இதே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க வேண்டாம். ஓகேங்களா? எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ன இருக்கோ நம்ம அது யூஸ் பண்ணலாம். இந்த யான் தான் வாங்கணும் இல்லை. ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணுங்க. பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் தான் மேஜிக் ரிங். எல்லாம் நம்ம டால் மேக்கிங்கில் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது மேஜிக் ரிங். அப்புறம் நீங்கள் மெயினாக வந்து 2mm ஹூக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணி பழகணும். அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், வந்துட்டு நம்ம எப்பவும் போல் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்தாச்சு. இப்போது ஒரு நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு செயின் போட்டுறேன். அதுக்கு அடுத்தது 6 சிங்கிள் க்ரூஷே. இதுக்கு பேர் தான் மேஜிக் ரிங். இந்த ரிங்கு பேர் தான் மேஜிக் ரிங். இப்படி வர்றது. ஓகேங்களா? இதுக்குள்ளே 6 சிங்கிள் க்ரூஷே போட போகிறேன். பாருங்கள், 1 2 3 4 போட்டாச்சுங்க. இதை கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுக்கலாம். 4 5 6 பாருங்கள், 6 போட்டாச்சு. 6 போட்டு நம்ம த்ரெட்டை இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? 6 போட்டு நம்ம த்ரெட்டை இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போது இது ஃபஸ்ட்டு ஸ்டிச் பாருங்கள். 1 பாருங்கள், 1 2 3 4 5 6. இது ஃபஸ்ட்டு. இந்த 6 நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பாருங்கள் இப்படி போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். நம்ம பால்ஸ் மட்டும்தான். நான் முன்னாடி கிளாஸில் வந்து பால் போட்டிருப்பேன். அந்த பால் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் இல்லாமல் அப்படியே போட்டு வந்திருப்பேன். சில டால்ஸ் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் தான் அழகாக இருக்கும். சில டால்ஸ் வந்து ஸ்லிப் ஸ்டிச் இல்லாமையே ஒர்க் பண்ணலாம். அதனால் இது ரெண்டும் நீங்கள் கற்றுக்கணும். பாருங்கள், நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அப்புறம் ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு இந்த சேம் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சேம் ஸ்பேஸ் இதுக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. அந்த சிங்கிள் க்ரூஷே போட்டு நான் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேயில்
மார்க்கர் போட்டு வச்சுக்கிறேன். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் தான் போடுறோம், ஆனாலும் மார்க்கர் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் 2 2 ஸ்டிச்சஸ் போடணும். டோட்டலாக நம்மளுக்கு வந்துட்டு 12 ஸ்டிச்சஸ் வரணும். ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் 2 2 ஸ்டிச் போடணுங்க. டோட்டலாக நம்மளுக்கு வந்து 12 ஸ்டிச்சஸ் வரணும். பாருங்கள், 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அவ்வளோதான். நம்மளுக்கு கரெக்டாக 12 வந்துடணும். அந்த 6 ஸ்டிச்சஸில் 12 வந்துருச்சுங்களா? வந்துட்டு நம்ம இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்த எடுத்து இங்கேருந்து கொண்டு வந்து அப்படியே இந்த ஃபஸ்ட் இடத்துல விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. அடுத்தது ஒரு செயின் போடுறோம். அப்புறம் அந்த சேம் ஸ்டிச்சுக்குள்ளே 1 டைம் விடுறோம். அப்புறம் அந்த ஸ்டிச்சுக்கு நம்ம மார்க்கர் போட்டு வச்சிட்றோம். இப்போது அடுத்த ரவுண்ட் எப்படி? ஃபஸ்ட்டு நம்ம 6 போட்டோம், அப்புறம் 1 ஒன்லி 2 2 2 போட்டு வந்தோம். இப்போது 1, அப்புறமா அடுத்த ஸ்டிச்சில் 2, 1, அடுத்த ஸ்டிச்சில் 2, 1ல் 1, அடுத்ததில் 2. ஓகேங்களா? இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வாங்க. பாருங்கள், முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மார்க்கர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது ஒரு செயின் போடுறேன். சேம் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். எல்லா ரவுண்டும் இதே போல் தாங்க நீங்கள் பண்ணிட்டு வரணும். இதில் நான் மார்க் பண்ணி வச்சிட்றேன். இப்போ நம்ம எவ்வளோ போட்டோம்? 1 2 போட்டோம். அடுத்தது 1 1, அடுத்ததில் 2. ஓகேங்களா? எப்படி போடுறோம்? 1 1, அதுக்கப்புறமா 2. ஓகேங்களா? இதே போல் எண்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இந்த மார்க்கரை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதையும் ஒரு செயின் போடுறேன். அதே கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இப்போது ஃபஸ்ட் என்ன போட்டோம்? ஃபுல்லாக 1 1 போட்டோம். அப்புறம் 2 2 போட்டோம். அதுக்கப்புறம் 1 2 1 2 போட்டோம். அப்புறம் 1 1 2 1 1 2 போட்டோம். இப்போது 3 டைம்ஸ் 1 போடுறோம். 1 1, இன்னொரு 1, அதுக்கப்புறமா 2. ஓகேங்களா? 1 1, இன்னொரு 1, அதுக்கப்புறமா 2. ஓகேங்களா? இதே இந்த ரவுண்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வாங்க. பாருங்க, முடிச்சாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு செயின் போடுறோம். போட்டு சேம் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அதை மார்க் பண்ணி வச்சிட்றேன். மார்க் பண்ணி வச்சுட்டு டோட்டலாக போன டைம் வந்து 3 போட்டோம். இந்த டைம் 4. 1 2 3 4, அப்புறமா 2 1 2. ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 போட்டு அப்புறம் ஒரு இதில் 2, 1 2 3 4 போட்டு ஒரு இதில் 2. அதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்க, லாஸ்ட்டுக்கு வந்துட்டு மார்க்கர் எடுத்துட்டேன்.
இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி முடிச்சாச்சு. இந்த பின்னாடி இந்த கயிறு இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு இப்படி ஒரு நாட் போட்டு கட் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே சேஃபாக இருந்துக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு அந்த நாட் இப்படி கையில் இப்படி கீழே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை ஒட்டி வர மாதிரி கீழே இப்படி ஒட்டி வர மாதிரி நாட் போட்டு இதை கட் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா, இப்போ இதே போல் நம்ம இந்த சர்க்கிள் போட்டோம் இல்லைங்களா, இதே மாதிரி இன்னொரு பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்னொரு பீஸ் இப்போ இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணமோ அதே போல் இன்னொரு பீஸ் ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இப்படி நாட் போட்டோம்னா நம்ம கட் பண்ணி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டு கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 இது போட்டு வச்சாச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி கட் பண்ண த்ரெட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நான் பஞ்ச் நீடில் கிளாஸ் ஏன் மெயினாக வந்துட்டு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச் நீடில் கிளாஸில் வந்து நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுங்க. அந்த த்ரெட்ஸ் எல்லாமே நம்ம டாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கவர், தனியாக ஒரு கவர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற த்ரெட்ஸ் எல்லாம் அந்த கவரில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 இது வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை கட் பண்ணி எடுக்கல, இதை அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக 8 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 8 செயின்ஸ் போட்டு நம்ம ஒர்க்கை முடிச்சதையும் 8 செயின்ஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8 செயின்ஸ் போட்டுறணும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது 2 ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இந்த பேக் சைடும் இந்த பேக் சைடும் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு பாருங்கள், இப்படி வந்து இப்போ இந்த ஒரு செயின் ஃபுல்லாக அப்படியே எடுத்து இந்த ஒரு செயின் வழியாக இப்படியே விட்டுறணும். விட்டு அப்படியே இழுத்து இது வழியாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா, இது பாருங்கள், இப்படி தான் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். இது 2ம் இப்படி பேக் சைடு பார்த்த மாதிரியே இருக்கணும். ஓகேங்களா, இப்போது பாருங்கள், நம்ம இப்படி வைக்கும்போது இது 2ம் ஃப்ரண்ட் சைடு இருக்கணும். இப்படி திருப்பினா பேக் சைடு வரணும். ஓகேங்களா, இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். அடுத்தது பாருங்கள், இப்போ இதில் 8 செயின்ஸ் இருக்குங்களா, பாருங்கள். இந்த 8 செயின்ஸில் ஃபஸ்ட்டு 2 செயின்ஸ் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு 2 செயின் ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள், 8க்கு 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இந்த 8ல் நல்லா பாருங்கள், நல்லா பார்த்து கவனமாக விடணும். ஏன்னா இது சின்ன த்ரெட்டு. பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்னில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இது ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, போக போக ஈஸியாயிரும். அப்புறம் ஃபஸ்ட் ஒன்னில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். அதே மாதிரி செகண்ட் ஒன்னில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நம்ம செயின்குள்ளே விடுவோம் இல்லைங்களா, அதே போல் தான் செயின்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச். அடுத்தது பாருங்கள், அடுத்த செயின்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதாவது 4 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் 2 ஸ்லிப் ஸ்டிச். 1 அப்புறம் 2 ஸ்லிப் ஸ்டிச். புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த ரோ எடுக்கிறோம், ரோ எடுத்துகிட்டு 8 செயின்ஸ் போடுறோம். 8 செயின்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 செயின்ஸில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். அடுத்த 4 செயின்ஸில்
சிங்கிள் க்ரூஷே போடுறோம். அடுத்த 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் இதில் வந்து இப்போது இதோட முடிச்சிட்டோம். பக்கத்து செயின், இந்த பக்கத்து செயினில் வந்து அப்படியே போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போடுறோம். நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம். அப்படியே திருப்பிட்டு இப்போ இது ஒர்க் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இது ரெண்டும் ஃப்ரண்ட்டு தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இது கவனமாக பார்த்து போடணுங்க. போட்டுட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே இப்படியே வச்சுருக்குறோம். வச்சுட்டு இந்த 2 லூப் இருக்குது தெரியுதுங்களா? பாருங்கள், இங்கே ஒரு லூப், இங்கே ஒரு லூப், இங்கே ஒரு லூப், இங்கே ஒரு லூப். அதில் இந்த ஃப்ரண்ட் லூப் இந்த பேக் லூப்பில் பாருங்கள், இந்த பேக் லூப்பில் நல்லா கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்க. இந்த பேக் லூப் இருக்கு இல்லைங்களா? இந்த பேக் லூப் இப்படி கையில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த பேக் லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதாவது எல்லா ரோவும் நீ பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இது வந்து நம்ம பெரிய ஹூக்கு, பெரிய த்ரெட்னால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்ன த்ரெட்டில் வந்து நம்மளுக்கு அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு டால்ஸ் போட முடியும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சுக்கு வரேன். அடுத்த ஸ்டிச்லேயும் பேக் லூப்பில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். அப்புறம் அடுத்ததும் அதே மாதிரி பேக் லூப்பில் தான் வரேன். வந்துட்டு அடுத்த 4 நம்ம என்ன சிங்கிள் க்ரூஷே போடணும். 1 2 3 4 சிங்கிள் க்ரூஷே. பேக் லூப்லேயே 4 சிங்கிள் க்ரூஷே போடுறோம். அதை முடிச்சுட்டு நம்மளுக்கு 2 செயின்ஸ் மறுபடியும் இருக்குது. அந்த 2ல் நம்ம ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். பாருங்க, ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்த செயினில் நல்லா உத்து பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த செயின்குள்ளேயே விட்டுட்டு வாங்க. ஏன்னா டால்ஸ்க்கும் நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ண வேண்டியது வரும். பாருங்கள், பேக் லூப்பில் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஓகேங்களா? ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ நம்ம பேக் சைடு இருக்கிறோம். பாருங்கள், இந்த சைடு மட்டும் நம்ம ஒர்க் பண்ண கரெக்டாக வச்சுக்கணும். பேக் சைடு இருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பேக் சைடு இருக்கிறோம். ஒரு தடவை ஃப்ரண்ட் சைடு இருப்போம், ஒரு தடவை பேக் சைடு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். பாருங்கள், இப்போது பேக் சைடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இதை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த ஸ்டிச்சுக்கு இப்போ நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்து ஸ்டிச்சில் வந்து உள்ளே விட்டு இப்படியே இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு செயின் போடுறோம். நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்பிக்கிறோம். திருப்பும்போது இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துருச்சு. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்துருச்சு. ஃப்ரண்ட் சைடு இப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கையில் பிடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கடகடன்னு போட்டு வந்துடலாம். டோட்டல் செயின்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 தெரியுதுங்களா? கரெக்டாக அதே மாதிரி உள்ளே விட்டுட்டு வர பாருங்கள். இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 ஃபஸ்ட்டு செயின்லேருந்து விடணும். இதில் இருந்தீங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 இங்கிருந்தே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு 2
பேக் லூப்பில் மட்டும்தாங்க ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2ம் ஸ்லிப் ஸ்டிச் 1 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு. இப்போ நான் 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. பாருங்க 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 2 முடிஞ்சிட்டு பேக் லூப்லேயே தான் 4 சிங்கிள் க்ரூஷே போட போகிறேன். 1 2 3 4 சிங்கிள் க்ரூஷே போட்டேன். அதுக்கு அடுத்தது 2 ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். 1 2 கரெக்டாக 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். இப்போது நம்ம எப்படி பார்த்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்? இப்போது நம்ம ஃப்ரண்ட் சைட் பார்த்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது கரெக்டாக பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிச்சில் முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஃபுல்லாக விட்டு இப்படி இழுத்து ஸ்லிப் ஸ்டிச். அப்புறம் ஒரு நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு செயின் போட்டு அப்படியே திருப்புறோம். இப்போ நம்ம ஒர்க் வந்து பின்னாடி வந்துருச்சு. உங்களுக்கு கேப்பில் நம்மளுக்கு இந்த மாதிரி செயின்ஸ் லைனாக வரும். இதை ஃபுல்லாக சுற்றியும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். பாருங்கள் கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக கரெக்டாக இருப்பாருங்க. இந்த ஃபஸ்ட் ஒன்னில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஃபஸ்ட்டை விட இப்போ ஈஸி ஆயிடுச்சு பாருங்கள். செகண்ட் ஒன்னில் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச், தேர்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஃபோர்த்தில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஃபிஃப்த்தில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, சிக்ஸ்த்தில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செவன்த்தில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், எயித்தில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அப்புறம் இப்படி நேராக வச்சுக்கலாம். பேக் சைடு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி வச்சு தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ பேக் சைடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேயும் பேக் ஸ்டிச்சு பாருங்கள். இந்த ஸ்டிச்சு முடிஞ்சு அடுத்து இதில் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், மறுபடியும் ஒரு செயின் போடுறோம். நம்ம ஒர்க்கை திருப்புறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட். அப்போ 2 இதில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம், 4 சிங்கிள் க்ரூஷே போடுறோம், 2 ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி நம்ம அப்படியே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப் வரும் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப் வரும். இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. இதே போல் ஃபுல்லாக உங்கள் ஒர்க்கை முடியுங்க. ஓகேங்களா? ஃபுல்லானா இது வரைக்கும். இப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் நம்ம பர்ஸுக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஓப்பன் வரணும். கொஞ்சமாவது ஓப்பன் வரணும் இல்லைங்களா? இந்த அளவுக்கு ஓப்பன் வரணும். ஓப்பன் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இல்லாட்டி கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 7 வரைக்கும் விட்டுட்டு மற்ற ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஓப்பன் வந்து இங்கே எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசு விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக தான் விட்டுருக்கேன். இப்போ இவ்வளோ பெருசு நான் விட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இதுக்கு வந்து நம்ம க்ளோசெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு முடித்த பிறகு அடுத்த க்ளோசெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாமே நான் வந்து 2mm ஹூக்கில் தாங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த இது க்ளோஸ் இது செய்யும்போது நம்மளுக்கு 2 மார்க்கர்ஸ் தேவை. பாருங்கள், செயின்ஸ் வந்து டோட்டலாக 11 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 செயின்ஸ் போட்டிருக்கேங்க. செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள், 11 செயின்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு திருப்புறோம். அதாவது எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6
7 8 9 10. இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் கடைசி ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதில் மட்டும் டோட்டலாக 4 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கடைசி இந்த செயினில் மட்டும் 4 ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு மார்க்கர் 1 2 3 4. இந்த 4th ஸ்டிச்சில் ஒரு மார்க்கர். ஓகேங்களா, இங்கே ரெண்டையும் மார்க் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எப்பவும் போல் இந்த லைன் ஃபுல்லாக எப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் இந்த லைன் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டையும் இப்படி உள்ளேயே வச்சு பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு செயின் இந்த மாதிரி ஒரு செயின் போடுங்க. போட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம். திருப்பி எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரோம். இது நம்ம சர்க்கிள் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் தான். அதாவது இந்த ரெண்டு சைடும் நம்ம நார்மல் அந்த 10 ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு ஒரு 10 ஸ்டிச்சஸும் இந்த சைடு ஒரு 10 ஸ்டிச்சஸும் நம்ம நார்மலாக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டு வருங்க. பாருங்கள், ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டு வருவோம். அதே அந்த மார்க்கர்கிட்ட வரும்போது நம்ம சர்க்கிளுக்கு ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, சர்க்கிளுக்கு எப்படி ஒர்க் பண்ணுவோம், ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து 2 போடுவோம், அப்புறம் 1 2 போடுவோம், அப்புறம் 1 1 2 போடுவோம், அப்புறம் 1 1 1 2 போடுவோம். அதே போல் தாங்க ஒர்க் பண்ணணும். இந்த மார்க்கர்ஸை மட்டும் நம்ம எடுக்கவே கூடாது. நம்ம ஒர்க்கு முடிகிற வரைக்கும் அந்த மார்க்கர்ஸை வந்து எங்கே எடுக்கிறோமோ அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும், எடுக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் இங்கே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு மார்க்கர் எடுக்கிறேன். இது ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு ஹோலில் சிங்கிள், ஒரு செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே. இது பாருங்கள், போட்டுட்டு நான் வந்து இந்த இடத்துலையே மார்க்கர் போட்டு வச்சிட்றேன். போட்டு வச்சுட்டு அடுத்ததில் 2 பாருங்கள், ஃபஸ்ட் இதில் முடிஞ்சது, செகண்ட் இதில் அதே போல் 2 சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி தேர்ட் ஒன்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே. அந்த சைடு வந்து ஆரம்பிக்கிற இடத்துல மார்க்கர் போட்டு வைப்போம், இந்த சைடு வந்து முடிக்கிற இடத்துல மார்க்கர் போட்டு வைப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா, அந்த சிங்கிள் க்ரோஷே முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கர் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சுட்டு அப்புறம் எப்பவும் போல் இந்த எல்லா கேப்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா, இப்போ இது வரைக்கும் போட்டு வாங்க. இது வரைக்கும் போட்டு ஒரு செயின் போட்டு திருப்பியும் இது வரைக்கும் கொண்டு வரலாம். பாருங்க, நான் ஃபுல்லாக போயிட்டு திருப்பி ஒரு செயின் போட்டு திருப்பி இந்த ரவுண்டு கொண்டு வந்துட்டு இப்போ மார்க்கர்கிட்ட வந்ததையும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணோம், ஒரே இதில் 4 ஒரே செயினில் 4 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அடுத்து அந்த 4 சிங்கிள் க்ரோஷேவை 8ஆக மாற்றணும். இப்போ எப்படி என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் போட்டதையும் அப்படியே மார்க் பண்ணி வச்சுருங்க. நம்ம செகண்ட் இன்க்ரீஸ் எப்படி வரும், 1, அதுக்கப்புறமா 2, 1, அதுக்கப்புறமா 2, 1, அதுக்கப்புறமா 2, 1, அதுக்கப்புறமா இந்த மார்க்கர் எடுத்துகிட்டு இங்கே 2, 1 2 போட்டு இந்த மார்க்கரை வச்சு ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க அந்த 2 இதில். ஓகேங்களா, இப்போ எப்பவும் போல் இங்கேருந்து இது வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போடுவோம், ஒரு செயின் போட்டு திருப்பி இங்கே இது வரைக்கும் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்துட்டு இப்போ 1 2 1 2 போட்டோம் இல்லைங்களா, அதுக்கடுத்து 1 1 2 1 1 2 1 1 2 அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கு இன்க்ரீஸ் பண்ண மாதிரியே இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, அந்த இன்க்ரீஸ் வந்து நம்ம எப்போ நிறுத்தணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்படி வந்து இதுக்கு வந்து வச்சு பார்க்கணும்.
இந்த ஹோலோடது வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இங்கே ஓப்பன்லேருந்து இது வரைக்கும் நம்ம போட்டு வரணும். நம்மளுக்கு வந்து கரெக்டாக இது ஃபிட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே போல் உங்களுக்கு ஏன்னா இன்க்ரீஸ் உங்களுக்கு தெரியும். அதனால் இன்க்ரீஸ் இங்கே மட்டும் இன்க்ரீஸ் கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே வந்து சிங்கிள் குரோஷே மட்டும் ஒரு செயின் போட்டு திருப்பணும். இங்கேயும் ஒரு செயின் போட்டு திருப்பணும். அவ்வளோதான். இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த இது க்ளோஸை வந்து இது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இனி ஒரு 2 லைன் போட்டால் இந்த இடம் க்ளோஸ் ஆகும். அந்தளவு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், எனக்கு கரெக்டாக இந்த இது ஃபுல்லாக கவர் ஆகுது. இங்கேருந்து ஃபுல்லாக இந்த கேப் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? இது வரைக்கும் நான் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு நான் பாருங்கள் ஒரு செயின் போட்டு இந்த லைன் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம். அப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக பாருங்கள் அந்த கேப்பில் நம்ம அந்த அடியெல்லாம் போட்டால் அந்த ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா? பாருங்கள் இந்த கேப்பில் எங்கே நம்மளுக்கு அந்த ஹோல் மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப், அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல நான் எனக்கு வந்து டோட்டலாக இது எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 அதாவது 3 டைம்ஸ் 1 போட்டு ஒரு இன்க்ரீஸ் போட்டேன். அந்த இது வரும்போது எனக்கு கரெக்டாக முடிஞ்சதுங்க. 3 டைம்ஸ் 1 போட்டு அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் அந்த இடம் வரும்போது அந்த ரோ வரும்போது எனக்கு வந்து கரெக்டாக கவர் ஆச்சு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் வருதோ அது போடுங்க. ஓகேங்களா? பாருங்கள் இது போட்டாச்சு. போட்டு நம்ம கொஞ்சம் த்ரெட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் த்ரெட் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்க கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எந்த சைடு வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் சைடோ அதை நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் நான் இந்த சைடு இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ வந்து நம்ம இது கூட சேர்த்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து ஐ பின்னுங்க. நம்மளுக்கு வந்து நூல் வந்து இது ஊசியில் கோக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது காட்டன் த்ரெட்டு 2-3 இது இருக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நம்ம தனியாக கோத்தோம்னா இது பிரிஞ்சு வரும். அப்புறம் சின்ன ஹூக்கு வந்து நீளம் வந்து அதிகங்க. ஆனால் ஹோல் வந்து பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஐ பின் உள்ளே விட்டு பாருங்கள். இது வந்து டெய்லரிங் ஷாப்லேயும் உங்களுக்கு இந்த ஐ பின் கிடைக்கும். 5 ருபீஸ் அப்படி வருங்க. இங்கே பாருங்கள் இப்படி இழுத்தா முடிஞ்சு. ஓகேங்களா? நம்ம இந்த எண்டை தான் தைக்க போகிறோம். அதனால் இந்த எண்டை உள்ளே விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் த்ரெட்டை கோக்க வேண்டியது இல்லைங்க. இப்படி உள்ளே விட்டு சீக்கிரமாக இழுத்தா வந்துடும். பாருங்க இந்த இதுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி இழுத்தோம்னா வந்துடும். பாருங்கள் இது நல்ல சைடு. இப்போ இதுதான் வந்து எனக்கு ஓப்பனில் பாருங்கள். இது 2ல் வந்து நம்மளுக்கு எது வேணுமோ ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணிக்கலாம். இது வேணால் இப்படி செட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வேணால் இப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் இந்த சைடு இப்படி செட் பண்ணிக்கிறேன். அப்போது நல்லா பாருங்கள் இது அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இப்படியே எடுத்து இப்படி பேக்கில் டர்ன் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? நம்மளுக்கு இப்படி இருக்குது. இந்த சைடு தான் நம்ம இங்கே வைக்க போகிறோம். இதை இப்படியே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டிச் மட்டும் கரெக்டாக இந்த கேப்பில் ஃபுல்லாக இந்த கேப் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் நான் இங்கேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக இந்த கேப்பில் ஆரம்பிக்கலைங்க, இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். அந்த இடத்துலையே ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்ம. நம்மளுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது செயினுக்குள்ளே இப்போ அப்படியே பாருங்கள் இந்த செயினுக்குள்ளே பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த பேக் சைடு செயினுக்குள்ளே செயின் விட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள் இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு
இங்கே ஆல்ரெடி உள்ளே கொஞ்சம் அந்த இதை விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதுலேயே இந்த நாட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த இடம் இல்லாட்டி நீங்கள் வந்து எப்பவும் போல் ஹூக்கில் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த கொஞ்சம் பிசுறு இருந்துச்சு, அதனால நான் அதில் இந்த நாட்டை வந்து போடுறேன். உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி இல்லாட்டி நீங்கள் ஹூக்லேயே வந்து அப்படியே ஊசிலேயே வந்து நாட் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளி கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அப்படியே கொண்டு போயிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு ஒரு போட்டு விட்ருங்க. கையோட கம் வச்சுக்கோங்க. நான் எல்லா தடவையும் சொல்கிறது தாங்க அது. நான் எல்லா வீடியோஸ்லேயும் ஆஃபர் பண்ணுறது நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது இதுதான், கம் வச்சுக்கோங்க அது அப்படின்னு. ஆனால் வாங்கி நம்ம இப்போ கஸ்டமருக்கே சேல்ஸ் பண்ணுறோன்னா அவங்க வாங்கிட்டு ஒரு 4-5 நாளில் பிரிஞ்சு வருதுன்னா இப்போ அவங்க சொல்லுவாங்க, வாங்கினாங்க எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்க எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இப்படி பின்னி இருக்கும், இது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து அது அந்த மாதிரி எப்படி அது வந்து யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டே அதை சேஃபாக பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. பாருங்கள், இப்படி போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணுன்னா பாருங்கள், அடுத்தது நான் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள், மேக்னெட்டிக் பட்டன்ஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இப்போ மேக்னெட்டிக் பட்டன் எப்படி வைக்கணும்னு பாருங்கள். இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்டில் இது நம்ம இழுத்து நம்மளுக்கு எப்படி உங்களுக்கு இழுத்து வைக்கணுமோ அந்த மாதிரிலாம் நம்ம யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் பாருங்கள், இந்த சென்டருக்கு கொஞ்சம் கீழேயே வைக்கிறேன். நான் கொஞ்சம் இழுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனாக பார்த்து இது பாருங்கள், எடுத்துட்டு உள்ளே திருப்பி கம்பி எடுத்து விடுங்க. நல்லா எடுத்து விட்டுட்டு பாருங்கள், ஆப்போசிட் சைடாக அழுத்தணும். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடு தெரியுதுங்களா? நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளுக்கு பாருங்கள், இதுக்கு வந்து ஐடியா பாருங்கள், எப்படி இதை கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை கொண்டு வந்துட்டு கரெக்டாக இங்கே வச்சுட்டு பாருங்கள், நம்மளுக்கு இந்த நேர் ஓப்பன் இப்படி வரணும். அப்போ இந்த நேர் இப்படி கரெக்டாக அமுத்தி விட்டுருங்க. பாருங்கள், ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக எல்லா சைடும் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் இதை அதே மாதிரி இதை வந்துட்டு இப்படி உள் சைடாக அமுத்தி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வெளியே வந்து நீட்டிட்டு தெரியாது, அந்த இப்படி உள் சைடாக பாருங்கள். நான் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலங்க, ஹூக் இதுலேயே எல்லாமே பண்ணிட்டேன். பாருங்கள், அப்படி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் ஒரு க்ளோஸ். ஓகேங்களா? இப்போது அடுத்தது இது வந்து இந்த கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளவரை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ஃபுல்லாக பட்டனில் வச்சு முடிச்சுட்டு இங்கேயும் இந்த பிசுறுகளெல்லாம் கட் பண்ணிடுறேன். இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே கம் வச்சிடலாம். ஏன்னா நம்ம பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பட்டன் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் விட்டோம்னா ட்ரை ஆயிருங்க. பாருங்கள், அழகான காயின் பவுச் ரெடி. இதுவும் அதே போல் தாங்க,
நம்ம வந்துட்டு த்ரெட்டு எந்த மாதிரி த்ரெட்டை யூஸ் பண்ணுறோமோ அந்த த்ரெட்டுக்கு வந்து நம்ம ரேட் வந்து ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ ரேட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இது போட்டுறோம். ஆனால் எப்படி சேல்ஸ் பண்ணுறது, நம்மளுக்கு இதில் வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதனால நான் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பவுச் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது நான் சேல்ஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுச்சுக்கு வந்து நான் என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் ₹10 வாங்கினேன்னா ₹10 வந்து 2 பேக்கெட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அப்போ இதுக்கு வந்து நான் ₹20 எனக்கு வந்து த்ரெட்டுக்கு ₹20 ஆகிருக்கு. ப்ளஸ் நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒர்க் ஃபுல்லாக நான் ஒரு நாள் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு உண்டான ஒரு காஸ்ட்டு. அதே போல் இந்த பட்டன் வந்து ₹2 இருந்தாலும் அதுக்கு உண்டான ரேட்டு. ப்ளஸ் இந்த மேக்னெட்டிக் பட்டன் பார்த்திங்கன்னா ₹10 வரும். அப்போ இந்த ₹10க்கு உண்டான ரேட்டு. இந்த மாதிரி நான் எல்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு எனக்கு டோட்டலாக வந்து நான் செலவு பண்ண காசு வந்து இப்போ நான் ஒரு ₹40 செலவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த இதை பொறுத்து நான் சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுவேங்க. இப்போ இது வந்து நான் சேல்ஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக 120க்கு நான் சேல்ஸ் பண்ணுவேன் இது. ஏன்னா நான் வந்து யானும் வந்து காட்டன் யான் நல்லா ஆர்கானிக் காட்டன் யான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணது 1 டே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹூக் சைஸ் பாருங்கள் 2 mm நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேல்ஸ் பண்ணுவேன். நீங்களும் அப்படி தான் சேல்ஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம ஹேண்ட்மேடு. அதனால இப்போ அதிகமாக சில பேர் வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. ஆனால் சரி அதுக்காக நம்ம கம்மி பண்ணோம்னா நம்மளுக்கும் அது லாஸ் ஆயிரும். அதனால நம்ம பொருள் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகுங்க. நம்ம அவசரப்பட்டு அவங்க கேட்ட ரேட்டுக்கு வந்து கொடுத்துறாதீங்க, வச்சுருங்க. அதேமாதிரி கலர் செலெக்ஷன்லேருந்து எல்லாம் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி வைங்க, கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகான பவுச் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம இதுக்கு வந்து ஒரு கீ செயினும் வைக்கலாம். இந்த நேர் வந்துட்டு ஒரு கீ செயின் வந்து இந்த நேர் வந்து மாட்டிக்கோங்க. ஓகேங்களா? கீ செயின்ஸ் மாட்டினாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இதுக்கு வந்துட்டு நான் கீ செயின் இப்படி மாட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து ரெசன் கீ செயின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது SA அப்படிங்கிற லெட்டர் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. பாருங்கள் SA பாருங்கள். அது கூட ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட்டு, அப்புறம் ஒரு பால், அப்புறம் AS லெட்டர்ஸ் குட்டி குட்டியாக தனித்தனியாக. ஓகேங்களா? பாருங்கள் இந்த மாதிரி தனியாக ஒரு ரெசின் கீ செயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கீ செயின் நான் பண்ணியிருந்தேன். பாருங்கள் இந்த மாதிரி அந்த கீ செயின் பண்ணியிருந்தேன். அந்த கீ செயின் கூட நான் இப்போ இந்த பவுச்சில் இப்படி மாட்டிட்டேன். ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து காட்டும்போது இப்போ நான் வந்து இதை அப்படியே காட்டினேன்னா அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே எடுத்துக்குவாங்க. அப்போ நான் இந்த ரெசின் கீ செயின் நான் பண்ணதுக்கு எனக்கு இதுக்கு வந்து ஒரு ₹80 ஆகுதுங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 120 இது டோட்டலாக சேர்த்து நான் 200ன்னு சொல்லி நான் சேல்ஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றா சேல்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? கீ செயின் வந்து நீங்கள் எது வேணாலும் மாட்டிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த கீ செயின் மாட்டியிருக்கேன். சப்போஸ் அவங்க வந்து இல்லை கீ செயின்ஸ் மட்டும் போதும்னு சொன்னாங்கன்னா நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கீ செயின்ஸ் மட்டும் கொடுத்துருவேன். ஓகேங்களா? பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இப்படி மாட்டிக்கலாம். பாருங்கள் அப்படி பல்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் சாவி எல்லாமே மாட்டிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து டால் மேக்கிங் கிளாஸில் வந்து 3rd இது நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த வந்து கண்டிப்பாக 2 mm ஹூக் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஒர்க் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டால்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் டால் மேக்கிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம DM நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்க இந்த போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.